அப்படியே எங்கே வந்திருக்குங்கன்னா சீதா தியேட்டர் போகணும். யார் தான் வந்திருக்காங்கன்னு தெரியல. இந்த செலிபிரிட்டி யாருன்னு பார்க்கலாம். வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காமிப்போம். பட் யாருன்னு தான் தெரியல. காய் அக்கா வந்துட்டாங்க. வந்துட்டே இருக்காங்க. ஸோ வந்த உடனே இந்த ஸ்டார்ட் ஆக போது நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். அவங்களுடைய பதில் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய கியூரியாசிட்டி இருந்துச்சு. என்னவா இருக்கும், எப்படி போகும், மணி ரிலேட்டடாக போயிட்டுருக்கு, இந்த மணி ஹேஸ் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்ற மாதிரி நிறைய வரும்போது ஒரு டவுட்டும் வந்துச்சு. நீங்கள் இந்த படத்தில் நல்லவரா கெட்டவரா? அதுதான் இந்த படத்தில் இருக்கிறதுலே யார் நல்லவங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆடியன்ஸ்க்கு டாஸ்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையுமே வந்து சொசைட்டியில் இருக்கிற சுச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றியும் இந்த படம் பேசியிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக படத்தில் வர இந்த டைலாக் வருது இல்லை, நாயகன் படத்தில் வர நல்லவனா கெட்டவனான்ற டைலாக் மைண்டில் ஓடுதான் இவனே ஒருத்தரை பார்த்து கேட்போம். அதுதான் அந்த படம். நைஸ் நைஸ். ஸோ பதில் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொல்ல வர்றீங்க அப்படின்னு. ஓகே, உங்களுடைய இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் மூவில அந்த வேர்ல்ட் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஸ்டபன் ஹார்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எங்களுக்கு நீங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்க. அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய ஜேர்னி பற்றி ஷேர் பண்ண முடியுமா? இல்லை, நான் வந்தோடனே அதுதானே நான் சொன்னேன். நம்ம செய்கிற வேலை தான் நம்மளை என்றைக்குமே நம்மளை காப்பாற்றுங்கிறத நான் ரொம்ப சின்சியராக நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை வந்து எல்லா வேலையுமே அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரானது தான். ஆனால் அந்த செய்கிற வேலை நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் மணி, அப்பார்ட் ஃப்ரம் அதனால் என்னென்னலாம் அவுட்புட் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே தாண்டி செய்கிற வேலை வந்து நம்ம தினம் லவ் பண்ணி பண்ணுற ஒரு வேலையாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு போனால் அந்த வேலையை முடிச்சுட்டு போனால் நிம்மதியாக தூக்கம் வரணும். அடுத்த நாள் காலையில் எழுந்து சந்தோஷமாக இந்த வேலைக்கு நான் போக போகிறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வேலையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை நம்ம சின்சியராக உண்மையாக பண்ணாலே அதுவே நம்ம தானாக நம்ம நினைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகணுன்றது தான் நான் பிலீவ் பண்ணுறேன். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி இந்த போஸ்டர் பார்க்கும்போது கூட